நெய்வேலி என்எல்சி இந்தியா நிறுவனத்தில் 3500 பொறியாளர்கள், என்எல்சி அதிகாரிகள் உள்ளிட்ட 10,000 நிரந்தர தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். அதே போல் பார்த்தோம் என்றால் 12,500 ஒப்பந்த தொழிலாளர்கள் மற்றும் சொசைட்டி தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் பார்த்தோம் என்றால் இந்த என்எல்சி அதிகாரிகளுக்கு தீபாவளி போனஸாக 5 லட்சம் வரை தரப்படுவதாகவும், நிரந்தர தொழிலாளர்களுக்கு 2 லட்சம் வரை தரப்படுவதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஆனால் என்எல்சியில் 60% பணிகளை மேற்கொள்ளும் ஒப்பந்தம் மற்றும் சொசைட்டி தொழிலாளர்களுக்கு வெறும் 8.33% போனஸ் மட்டுமே வழங்கப்படுவதால் அதனை மாற்றி 20% தீபாவளி போனஸாக வழங்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய முக்கிய கோரிக்கையாக உள்ளது. இதற்காக நேற்று மதியம் என்எல்சி ஜீவா ஒப்பந்த தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் சுமார் 4 மணி அளவில் தங்களுக்கு நீதி கேட்டு சுமார் 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பேரணியாக இந்த முதலாவது சுரங்க நிர்வாக அலுவலகத்தை நோக்கி சென்றனர். அப்போது அவ்வாறு சென்றவர்களை காவல்துறையினர் தடுப்பு வேலி அமைத்து தடுத்து நிறுத்தினர். இதனால் போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் முதலாவது சுரங்க நிர்வாக அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த காத்திருப்பு போராட்டமானது தொடங்கிய தொழிலாளர்கள் நேற்று இரவு முழுவதும் விடிய டார்ச் லைட் அடித்து போராட்டம் நடத்தி வந்த நிலையில் என்எல்சி அதிகாரிகள் யாரும் பேச்சுவார்த்தைக்கு வராத காரணத்தினால் தற்போது வரை, அதாவது கடந்த 15 மணி நேரமாக தொழிலாளர்கள் அந்த சுரங்க நிர்வாக அலுவலகத்திற்கு முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் ஒரு நெய்வேலியில் ஒரு பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. அதாவது ஆண்டுக்கு 1000 கோடி அளவில் லாபம் ஈட்டக்கூடிய என்எல்சி இந்தியா நிறுவனம் அதாவது என்எல்சி அதிகாரிகளுக்கு 5 லட்சம் ரூபாய், நிரந்தர தொழிலாளர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் என போனஸ் வழங்கும் இந்த நிறுவனம் அது 60% பணிகளை மேற்கொள்ளக்கூடிய அந்த ஒப்பந்த தொழிலாளருக்கும் அந்த சொசைட்டி தொழிலாளருக்கும் வெறும் 8.33% போனஸ் மட்டுமே வழங்குவதால் தங்களுக்கு 20% போனஸ் வழங்கினால் மட்டுமே இந்த போராட்டத்தை முடிவு கொண்டு வருவோம் என்று தற்போது அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் ஒரு பதற்றமான சூழல் நிலவுகிறது. சையத், போராட்டம் குறித்த தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி தமிழர் தளபதி.